இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து அவங்க வீட்டில் வந்து யாரையுமே வேண்டான்னு சொல்லிட்டு வெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு நம்ம பாரதியோட வீட்டுக்கு வந்துட்டார் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஆதியும் தமிழும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து கேட்குறாங்க, ஃப்ரெண்ட் என்கிட்ட பேசாமல் மட்டும் போயிடாதீங்க ஃப்ரெண்ட், ப்ளீஸ் ஃப்ரெண்ட் என்கிட்ட உங்கள்கிட்ட பேசுங்க ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக உங்கள்கிட்ட பேசுவேன் ஃப்ரெண்ட், உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னை பிடிக்குமோ அதை விட அதிகமாக தான் உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட பேசுவேன், உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க, என்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்காங்க. சத்தியமாக உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாங்க. சரி ஃப்ரெண்ட், அம்மா வர்ற மாதிரி தெரியுது, அவங்க வந்து ஃபோன் பேசுனா வைவாங்க, அதனால் நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வச்சிடுறாங்க. மறுநாள் விடிஞ்சிருது காலையில் நம்ம பாரதி வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து சாரி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம ஆதி வந்து வீட்டுக்கு வராங்க. வெளியில் வந்து ரத்தனம் இருக்காங்க. நம்ம பாரதியை வந்து பார்த்த உடனேயுமே, ஆதியை பார்த்த உடனே விறுவிறுன்னு ஓடி போய் வாசல்கிட்ட போய் நின்றுக்கிறாங்க. உடனே ரத்தனம் வந்து சொல்கிறாங்க, தம்பி நில்லுங்க தம்பி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, என்ன சார் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காரு. ஆமாம் தம்பி, நேற்று நீங்கள் பண்ண காரியம் அப்படி தானே இருந்துச்சு, எங்கள் குடும்பத்தில் யாராவது ஏதாவது சொன்னாங்களா, எல்லாருமே அமைதியாக தானே இருந்தோம், ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை அப்படி அடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் சாரி சார், தெரியாமல் பண்ணிட்டேன், அம்மாவோட தலையில் வந்து ரத்தம் வந்தோடனே எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல கோவத்தை, அதனால் வந்து நான் வந்து கை நீட்டிட்டேன், சாரி சார், நான் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தம்பி, நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், இனிமேல் வந்து பாரதிக்கும் உங்களுக்கு கல்யாணம் பேசி எடுக்கிறது வந்து நல்லதாக படாது அப்படின்னு எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து ரத்னம் சொல்கிறாங்க. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி கேட்காங்க. ஆமாம் தம்பி, எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஆனால் பாரதி வந்து ஆசைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஓகே சொன்னேன். பாரதிக்கு ஒரு கணவனாக மட்டும் இல்லாமல் தமிழுக்கு வந்து ஒரு நல்ல அப்பாவாக இருப்பீங்கன்னு நான் நினச்சேன், அதனால தான் உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு பாரதி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு இப்போ என்னமோ செட் ஆக மாட்டீங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் வந்து நல்ல பணக்காரு, சேத்துல கூட கால் வச்சுருக்க மாட்டீங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது, ஏதோ ஏழையே, நாங்கள் உழைச்சி சம்பாரித்து ஏதோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எங்கள் குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. அதனால் நீங்கள் வந்து கெட்டவர் அப்படின்னு நான் சொல்ல வரல தம்பி, உங்கள் மனசு தங்கமான மனசு, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க பற்றி எனக்கு சரியான அபிப்பிராயம் இல்லை, அவங்க வந்து ரொம்ப கெட்டவங்க மாதிரி தெரிகிறாங்க, அதனால் வந்து இந்த கல்யாணம் வந்து மேக்ஸிமம் சரிப்பட்டு வராது தம்பி, பாரதியை மறக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் தயவுசெய்து என்னை ஏற்றுக்கோங்க, நான் சொல்ல வரல, எனக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இருந்து காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி கேட்காங்க. சரி தம்பி, உங்களுக்கு ஒரு வாரம் வந்து நான் டைம் தரேன், அதுக்குள்ளே நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் வந்து பாரதி கல்யாணம் பண்ணிக்கோங்க, சப்போஸ் அப்படி இருக்கும்போதுனா சொல்லிடுங்க, பாரதிக்கு வேறு ஆளை பார்த்துக்குருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் பார்த்தா அங்கே சாரதாவும் அறிவு உட்காந்துருக்காங்க. விறுவிறுன்னு அவங்கள மறைச்சிக்கிட்டே ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போய் செயின், கையில் இருந்த வாட்செல்லாம் கழட்டிட்டு ஒரு உத்தராட்ச கொட்டை, ஃபேண்ட்டுக்கு பதிலாக ஒரு கைலியெல்லாம் வேஷ்டியெல்லாம் மாட்டிட்டு நார்மலாக அதாவது ஒரு கிராமத்து பையன் எப்படி இருப்பானோ அது மாதிரி ஒரு கட்டைப்பையோடு இறங்கி வராங்க. அதை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக் ஆயிடுது அறிவுக்கும் சாரதாக்கும். உடனே சாரதா வந்து கேட்காங்க, என்னப்பா ஆதி இப்படி ஆகிட்ட, என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா, நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டை விட்டு போறியா, எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் வந்து பாரதி அவங்க வீட்டுக்கு போகிறேன், காலையில் தான் நான் போனேன், அவங்க மாமனார் வந்து சொன்னார், உங்களால் வந்து எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு வாழ முடியாது, நீங்கள் பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவருக்கு வந்து நான் நிரூபித்து காட்ட போகிறேன், என்னால் அப்படியும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, எதுக்குப்பா உனக்கு தேவையில்லாத வேலை, நம்மளால் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, இது வந்து நான் யாருக்காகவும் பண்ணல, எனக்காக தான் நான் பண்ண போகிறேன், என்னோடய வைராக்கியத்தை வந்து தூண்டிட்டாங்க, என்னால் வந்து அப்படியெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, நானும் ஒரு மனுஷன் தான், எப்படினாலும் இருந்துருவேன் அப்படின்னு அவங்கள்ட்ட காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அறிவு வந்து சொல்கிறாரு, மாப்பிள்ளை பேசாமல் இருங்க, அக்கா சொல்கிறது கேளுங்க, பேசாமல் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, நான் கிளம்புறேன், என்னை எல்லோரும் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம அறிவு வந்து மாடியிலேருந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம ஸ்வேதா வந்து ஃபோன் போட்டுறாங்க. அப்பா என்னப்பா குரல் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லைம்மா, நானே உனக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன், நீயே கால் பண்ணிவிட்ட, தயவுசெய்து வந்து ஆதி வந்து நீ மறந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அறிவு. என்னப்பா சொல்கிறீங்க, நான் எதுக்குப்பா மறக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அவங்க இங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த வீட்டை விட்டு அவன் வந்து போயிட்டான், இத்தனை நாளாக பெற்று வளர்த்த அவங்க அம்மா தேவையில்லை, அவனை தூக்கி வளர்த்த நானும் தேவையில்லை, யாருமே தேவையில்லைன்னு எவ்வளோ ஒருத்திக்காக போயிட்டான், நாளைக்காக உன்னையும் விட்டுட்டு கண்டிப்பாக போயிடுவான், அதனால் அவன் வந்து உனக்கு செட் ஆக மாட்டான், தயவுசெய்து வந்து நீ வந்து ஆதியை மறந்துட்டு வேறு ஒரு நல்ல பையனை பாரு, உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கும், ஒரு அப்பாவை உன்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, என் மனசில் சின்ன வயசுலேருந்து மாமாவையும் என்னையும் சேர்த்து வச்சு பேசி என் மனசில் ஆசையை வளர்த்துட்டீங்க, இப்போ என்னடானா உடனே மறக்க சொல்கிறீங்க, இனிமேல் அப்படி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாதீங்க, நான் வந்து மாமாவை மறக்கவே மாட்டேன், கண்டிப்பாக மாமா எனக்கு தான், நீங்கள் வேணால் இந்த 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 பிரச்சனை வந்து விலகிக்குவாங்க, மாமாவை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஸ்வேதா. சரிம்மா, நீ எதனாலும் பார்த்துக்கோ, ஆனால் ஒன்றும் பயப்படாத, என்ன பண்ணாலும் உனக்கு பின்னாடி இந்த அப்பா இருப்பான், கவலையே படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து அறிவு வந்து ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஆதி வந்து நேராக வந்து பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் வாசல் நிற்காங்க. வாசல் வந்து தமிழ் நிற்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே
தமிழ் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஃப்ரெண்ட் உங்களுக்கு எந்த ட்ரெஸ்ஸு போட்டாலும் அழகாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா ஃப்ரெண்ட் நீங்கள் என்னை ரசிக்கிறீங்களே அதனால தான் அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே பின்னாடியே வந்து நம்ம பாரதி, அதுக்கடுத்து தனம், மரகதம் எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தவுடனே யார் என்ன கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியாக வந்து நம்ம ரத்னம் வந்து வராரு. தம்பி என்ன தம்பி பையோட வந்திருக்கீங்க, நான் தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்ல உங்களுக்கு இதுக்கு செட் ஆகாது தம்பி அப்படின்னு சொன்னேன்ல. ஐயா நீங்கள் தானே சொன்னீங்க என்னால் வந்து ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் ஏழையாலாம் வாழ முடியாதுன்னு சொன்னீங்களா, அதை வந்து உங்களுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக என்னாலையும் கஷ்டப்பட்டெல்லாம் வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தம்பி அதெல்லாம் நீங்கள் நிரூபித்து காட்டணும்னு அவசியம் இல்லை தம்பி, ஏன் இப்படி கஷ்டப்பட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நான் நிரூபித்து காட்டணும் உங்களுக்கு, என் மேலே உள்ள அந்த பழியை வந்து நான் வந்து இது பண்ணணும், அதாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம தனம் வந்து சொல்கிறாங்க, அப்புறம்னா அவங்களால இந்த வீட்டில் ஒரு வாரம் வந்து எளிமையாக வாழ முடியலன்னு சொன்னால் பாரதி விட்டுட்டு போயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறாங்க. உடனே கொஞ்ச நேரம் வந்து ஆதி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. சரி நான் போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடே வந்து முடிச்சிடுறாங்க.